வீட்லயே நம்ம பன்னீர் ரோஸ் வச்சு சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பன்னீர் ரோஸை உதுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பன்னீர் பாட்டிலு, விட்டமின் இ டேப்லெட், ரோஸ் அரோமா லிக்விடு, அதுக்கப்புறம் சோப் பேஸு, அலோவேரா, இந்த உதுத்து வச்ச ரோஸ் பெட்டல்ஸு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு கிண்ணம் வச்சுட்டு நம்ம அந்த சோப் பேஸ் எல்லாம் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக அதில் போட்டு கரையட்டும். அது கரையிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் ஒரு ஜாரில் சேர்த்து அதை பன்னீர் சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா நுரைக்கிறதுக்காக ஒரு 2 பூந்தி கொட்டையை எடுத்துகிட்டு ஊற வச்சு அதை சேர்க்குறேன். அலோவேரா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைக்கும் போது தான் தெரிஞ்சது நம்ம சேர்த்த பன்னீர் அளவு கம்மியாக இருக்குது, வடிகட்டினா ஒன்றுமே வராது. அதனால் இன்னும் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். வடிகட்டி எடுத்துறதே இவ்வளோ தான் வந்தது பாருங்கள். நான் 250 கிராம் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய், விட்டமின் இ டேப்லெட்டு, இந்த ரோஸ் அரோமா லிக்விடு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கலந்து விட்டேன். உடனே ரெடி ஆகிடுச்சு இந்த சோப்பு. 250 கிராம் சோப் பேஸ் தான் எடுத்தேன். 5 சோப் வந்தது. அதுலேயும் ஒரு சோப்பு எடுத்த உடனே எங்கள் பேத்தி எடுத்து குளிக்க எடுத்துகிட்டு போயிட்டா. சூப்பராக வந்திருக்கு. இந்த சோப்பை எந்த கெமிக்கலும் இல்லாமல் வீட்லேயே நீங்கள் சுலபமாக தயார் பண்ணி உபயோகப்படுத்தலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் தயார் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.